ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நேரம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குங்கிற ராசி பலன்களை தனித்துவமாக நம்ம ராசிக்கு மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, நம்ம சேனலுக்கு ஆதரவு அளிக்காத புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. இதனால் உங்களுக்கு நமது ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன்கள் சுட வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு தினங்க. தெலுங்கு வருட புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறாருங்க. ஸோ இந்த தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஏன்னா காலை 8:36 சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி சந்திராஷ்டமம் இடத்துல முக்கியமான சில விஷயங்களை இங்கே கவனிக்கும் போது இந்த தினம் உங்களுக்கு அழகாக மாறுங்க, சங்கடம் இல்லாமல் மாறும். அது என்னென்ன விஷயங்கள் பார்க்கும்போது, முதலாவதாக என்னதான் உங்களது பணிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்தாலும், இன்றைய தினம் முக்கியமான தொடர்புகளுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டாலும், நீங்கள் வந்து இன்றைய தினம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. யார் கூடயும் கோவப்படாமல் நிதானித்து நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். கோபம் அப்படின்றது குறுகியினர் பைத்தியக்காரத்தன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கோபத்தில் நீங்கள் சிக்காமல் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் முன்கோபப்படுவாங்க சில பேர். அந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனைகள் ஏற்படுத்தி விடுங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் தான் கோவம் வந்துட்டு போகும். அதனுடைய விளைவுகளை நீங்க சரி பண்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால கோபத்தை ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்திக்கங்க. இன்றைய தினம் உங்களுக்கு கோபம் நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். தியானம், யோகா போன்றவற்றை செய்து உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இறை வழிபாடுகள் கூட உங்களுக்கு கோபத்தை தணிப்பதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க. பொறுமையாக அமைதியாக இருங்க. நீங்கள் கோபப்படக்கூடிய சூழ்நிலை உண்மையாலேயே உங்களுக்கு வந்து சீரியஸாக இருந்தாலும், நியாயமாக நீங்கள் கோபப்பட வேண்டிய தருணங்கள் இருந்தாலும், நீங்கள் பொறுமையாக இருந்து உங்களுக்கான நேரம் வரும் வரை வெயிட் பண்ணுறதாங்க நல்லது. அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்க. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசணும். ஏன்னா மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தவறுதலாக இருக்கும். அதை மற்றவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன தவறான சில வார்த்தைகள் தான் கணக்கில் எடுத்துக்குவாங்க. அது பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எந்த வார்த்தைகளையும் வெளியில் விடாமல் இருந்தால் உங்களுக்கான கெத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப கவனமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். தேவையில்லாத யாரு கூட ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். மேலும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இவருக்கு பணம் கொடுக்குமான்னு சொல்லி யாருக்கு கடன் வாங்கி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போறதெல்லாம் இன்னைக்கு வேண்டாங்க. இன்னைக்கு நீங்க உங்க பேச்சில் கண்ட்ரோலா இருக்கீங்க அப்படின்னா வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேருங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலானவை பேச்சுக்கள் மூலமாக தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு இன்றைய நாள் மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமைங்க. நீங்களே எதிர்பாராத வகையில் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு பணம் எந்தெந்த வகையில் சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் நீங்க நேர்மையாக முயற்சிகள். இன்றைய தினம் உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் செய்யலாம். ஆனால் நீங்க வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணுங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணுறேன், புதுசாக இந்த பணம் சம்பாதிக்க போகிறேன், அதுக்கு இந்த புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த தினம் நீங்கள் எந்த விதமான முதலீடும் செய்வதற்கு உகந்த நாள் அல்லங்க. அதனால் பொறுமையாக இருங்க. உங்கள் வழக்கமான வேலையிலே ரெகுலரான வேலையில ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வேலையிலே வந்து பெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும். உங்கள் மனசில் தேவையில்லாத சிந்தனைகள் இன்னைக்கு உருவாகுங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரெகுலராக செய்யக்கூடிய வேலைகளை கூட இழுபறியாக மாற்றி ரொம்ப கடைசி நேரத்தில் கொண்டு முடிக்கிறது அல்லது முடிக்க முடியாமல் கூட போகக்கூடிய சூழல் ஏற்படலாம். அதனால் உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வழக்கமான காரியங்களை இந்த தினம் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி முடிங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக இனிமையான ஒரு நாளாக அமைங்க. வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் இன்றைய தினம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. என்னதான் இனிமையான காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருந்தாலும், உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைத்தாலும், நீங்கள் வந்து உங்கள் காதலருக்கு பிடிக்காத வார்த்தைகளை வெளியிட்டீங்க அப்படின்னா அதனால ஒரே வார்த்தையில் பிரச்சனைகள் ஆரம்பமாயிரும். அதனால வார்த்தைகளை கவனமாக இருங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் காதல் வாழ்க்கைக்கும் பொருந்தும். உங்கள் அலுவலக பணிகள், வியாபாரம், உங்களது குடும்ப வாழ்க்கை, உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் நடந்தக்கூடிய விதம் எல்லாத்துக்குமே பொருந்துங்க. ஸோ இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த 2 விஷயங்கள் ஏற்கனவே சொல்லலையா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் வந்து வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். மூன்றாவது
மூணாவதாக இந்த என்ன விஷயம் இருக்குது, நான்காவது என்ன விஷயம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதனால நீங்களே வாலின்ற காசு கொடுத்து உங்கள் உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வெளியே எங்கேயுமே சாப்பிடாதீங்க. முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது பெட்டர். உங்கள் உடம்புக்கு வந்து ஓவர் வெயிட் கொடுக்கறது, உடல் வலுவுக்கு மேலே வெயிட் தூக்குறதுலாம் இன்றைக்கி வேண்டாம். மேலும் தூக்கத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உடம்பு ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிங்க. உங்களுக்கு இன்றைய தினம் வந்து நல்ல வைப்ரண்ட்டான நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க. எதிர்பாராத வகையில் நல்ல பண வரவுகளும் கிடைக்கிறதுனால பெரும்பாலான காரியங்களை வெற்றிகளை பெற முடியும். இருந்தாலும் வந்து சௌகரியமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலையும் வந்து பணத்தை யார்கிட்டையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க. ஸோ ₹1 கோடி தருவாங்கப்பா, இந்த பணத்தை எல்லாம் போட்டினா ₹1 கொடுத்தீங்கன்னா உனக்கு ₹1 கோடி தருவாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, நீங்களும் வந்து ₹1 1 கோடினா நம்ம இருக்கிற பணத்தை போட்டால் எத்தனை கோடி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் கடைசியாக ஒரு பைசா கூட திரும்ப வராது. அதனால உங்கள் பேராசை தூண்டி விடுவாங்க. பேராசை படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான 4வது விஷயமா உங்களுக்கு அமைதுங்க. ஸோ இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். உத்தியோக பணியில் நல்ல ஒரு சிறப்பான ஆதரவு பெறுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் காத்திருக்குங்க. நீங்கள் அந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக மாறுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு பிங்க் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 3 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் புதுசாக எதுவும் நீங்கள் முடிவெடுக்க கூடாதுங்க. இன்னைக்கு புதிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட நீங்கள் வந்து அனுபவசாலியோட ஆலோசனை எப்படி நடந்துக்கிறது நல்லது, அல்லது தள்ளி போடுங்க. எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு பொறுமை நிதானம் தேவை, அவசரப்படக்கூடாதுங்க. அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு தேவையில்ல அலைச்சல் ஏற்படலாங்க. அதுவும் கூட பிறந்த சகோதரர்கள் மூலமாக அலைச்சல் ஏற்படும். அதனால பயணங்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள். அலைச்சல்களை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். எந்த விதமான பண பரிவர்த்தனை மேற்கொள்ளும் போதும் கொடுக்கல் வாங்கல் செய்யும் போதும் இந்த தினம் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க. பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் சில பணிகள் இழுபறியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா உங்க மனசுக்கு தேவையில்லாத சில சிந்தனைகள் வரும். அந்த தேவையில்லாத சிந்தனைகளை நீங்க தவிர்த்து விட்டு உங்க வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வேலைக்கு உண்டான சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்து செயல்படுங்க. உங்களுக்கு காரிய தாமதங்களை தவிர்க்க முடியும். மேலும் மற்றவங்க இருக்கிற இடத்துல நீங்க தேவையில்லாம பேசுறதை தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்க சிந்தனையின் போக்கிக்கு ஒரு கடிவாளம் போட்டு நீங்க செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.